First one 0.3 bar 2. After decimal point எல்லாமே ரிப்பீட் ஆகல, இந்த ஒரு டிஜிட் மட்டும் தான் ரிப்பீட் ஆகாது. 3 வந்து நான் ரிப்பீட்டிங் டிஜிட், அது ரிப்பீட் ஆகாது, அதனால தான் அதுக்கு பார் போடல. ஓகேவா? இட் இஸ் எ நான் ரிப்பீட்டிங் டிஜிட். ஸோ இந்த ஃபார்ம்ல இருந்தா எப்படி போடுறது? ஸோ இதுவும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுவோம். எத்தனை நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் 0 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஒரே ஒரு நான் ரிப்பீட்டிங் டிஜிட் அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து 0.3 bar 2 எடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஒரு நான் ரிப்பீட்டிங் டிஜிட் இருக்கு இல்லையா, அதனால எக்ஸ் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். 10x ஈக்குவல் டு அந்த நான் ரிப்பீட்டிங் டிஜிட் இப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு டிஜிட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும் இல்லையா, அது தனியா வந்துடும், ஹோல் நம்பர் பார்த்துக்கு வந்துடும். 3 bar 2 ஆயிடும். ஓகே, 10x ஈக்குவல் டு 3 bar. இப்ப 3 bar 2 நம்ம எப்படி எழுதலாம்? இப்பதானே ரீசெண்டா பார்த்தோம். இப்ப இது பியூர் ரெக்கரிங் ஆயிடுச்சா? 3 plus 0.2 அவ்வளவுதான். 0 bar. 0 bar. ஓகே, இப்ப 0 bar 2 எப்படி எழுதலாம்? 2/9. 2/9. அவ்வளவுதான். 9 3s are 27. 29/9. 29/9. அதோட ஆன்சர் முடியல. 10x is equal to 29/9. அப்போ x is equal to 29 by இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 10 இங்க டிவிஷன்ல போயிடும். சோ 29/90. ஓகேவா? சோ இப்ப நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் வரும்போது எத்தனை நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை பவர்ஸ் ஆஃப் 10ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 1 டிஜிட்னா 10, 2 டிஜிட்னா 100. ஏன்னா அந்த டிஜிட் வந்து ஹோல் நம்பர் பார்ட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடணும். டெசிமல் பார்ட்ல பியூர் ரெக்கரிங் மட்டும் இருக்கணும். டெசிமல் பார்ட்ல பியூர் ரெக்கரிங் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், அதோடைய p/q ஃபார்மை நம்மளால எழுத முடியும். அதுக்காக அந்த கன்வர்ஷனை பண்ணிக்கணும். ஜஸ்ட் அந்த ஹோல் நம்பர் பார்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு வெறும் பியூர் ரெக்கரிங் ஃபார்ம் மட்டும் டெசிமல் பாயிண்ட்ல வச்சுட்டு அப்புறம் அதை நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இத காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. செகண்ட் ஒன் இத ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 0.12 bar 3. ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 0.12 bar 3 மட்டும் தான் இங்க ரிப்பீட் ஆகுது. மேம் சொல்லுங்க மேம். But 111/9. 9 or 900. 100x நீங்க அப்படியே வச்சிருந்திருப்பீங்க. ரத்னகுமார் போட்டாச்சா? 1 minute. அதிபர் நீங்க சொன்னது வந்து 100x, வெறும் x நீங்க ஃபைனலா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த 100ஆல டிவைட் பண்ணிடுங்க வந்த ஆன்சர். விஷ்ணு போட்டீங்களா? 111/900. விஷ்ணு போட்டாச்சா? ஸ்ரீராம், ஹரிணிஜா? ஏதோ போட்டுட்டு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, எத்தனை நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் இருக்கோ அதை வந்து ஹோல் நம்பர் பார்த்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ அது 2 டிஜிட்ஸ் இருந்தா இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணா அது ஹோல் நம்பர் பார்த்துக்கு வந்துடும். ஒரு டெசிமல் நம்பர்ல பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத ஹோல் நம்பர் பார்ட்னு சொல்லுவோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத டெசிமல் பார்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஹோல் நம்பர் பார்த்துக்கு இந்த 12 ஷிஃப்ட் பண்ணணும். சோ 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2 டிஜிட்ஸ் ஷிஃப்ட் ஆயிடும். அதனால 100x மல்டிப்ளை பண்றேன். So it becomes 12.3 bar. You can write it as 12 plus 0.3 bar. Ma'am, 111/900, ma'am? Yes, correct. 111/900. So 0.3 bar can be written as 3/9. And then இதை multiply பண்ணுங்க. 18, 10, 108 plus 3. Okay.
So it will become 111. 100 நிறைய பேர் இப்படியே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. 100x நீங்க இருக்கிறத மறந்துட்டு ஆன்சர் வந்து 111/9 அப்படியே சொல்லிடுவீங்க. ஓகே, அந்த தப்பு பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் 100x. நம்ம இப்ப சால்வ் பண்ணிட்டு இருந்தது 100x க்கு. 100x equal to 111/9. So x is equal to 111 divided by into 100 இங்க by 100 ஆயிடும். 9 into 100 it becomes 900. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு டைம் இல்லைன்னா இங்க 100x எழுதிட்டு வாங்க, இல்லைன்னா லாஸ்டா அதை கேர்ஃபுல்லா நோட் பண்ணி டிவைட் பண்ணணும். Okay.